அதிகாலை 8:30. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சும்மா ஜிக்குன்னு வாலாட்டுறான்ல. எங்கள் அண்ணனுக்காக யாரை வேணா அடிப்பேன். எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா எங்கள் அண்ணனையும் அடிப்பேன். அப்போ தான் பண்ணுவேன். நண்பர்களே, இந்த 7 நாள் டயட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை கேஜி கம்மி பண்ணுறது கமெண்ட் போடுங்க. வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வெயிட்லாம் செக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்றைக்கி ஜிம்மில் ஆர்கெஸ்ட்ரா நம்ம தான். நம்மளோட பாட்டு கலெக்ஷன்லாம் கொஞ்சம் மண்டக்கொள்ளாராக இருக்கும் நண்பர்களே. வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட் நண்பர்களே. ஏன்னா அண்ணன் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே பயணம் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும், அண்ணன் கழுத்து வலில கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால ஜிம்மில் ரொம்ப வெயிட்லாம் போடாமல் ரொம்ப பேசிக்கான சர்க்யூட் ட்ரைனிங்லாம் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நண்பர்களே, நமக்கு இந்த 6 பேக்கு அந்த பேக்லாம் தேவையில்லை நண்பர்களே. நல்லா ஹெல்த்தியான லைஃப் ஃபுல்லாக வாழணும், அதுதான் ஆசை. நண்பர்களே, பார்த்தீங்களா அண்ணனோட பைசப்லாம். அப்புறம் இந்த குட்டி எலிக்கு ஒரு ஆட்டு கொடுங்க. என்னோட டார்கெட் இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பான்னு நம்புகிறேன். நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 101.8, இப்போ 99.7. 7 நாளில் 2 கிலோ கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா, அதனால எங்கள் வீடு கொஞ்சம் ஜகஜோதியாக இருக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து வேறு வந்து கேட்டாங்க நண்பர்களே, வீட்டில் எதாவது ஃபயர் ஆகிடுச்சான்னு. தென் அண்ணனோட காஸ்டியூம் இது தான், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போ வெளியே கிளம்புனாலும் எங்கள் அம்மா இப்படி தான் நண்பர்களே ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அம்மாவோட பாசம் நண்பர்களே. அப்புறம் கடைக்கெல்லாம் போயிட்டு நண்பர்களே, எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன் சீக்கிரமாக. மாசாக கண்ணாடி போடலான்னு நினச்சேன், ஆனால் தமாஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. பட் கண்ணாடி போட்டேன். எப்படி இருக்குது இந்த லுக்கு? இன்றைக்கி ராஜமாதா கடையை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை நண்பர்களே, நீ அண்ணன் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக கிளம்பிட்டேன் நண்பர்களே. என் கார் ஓட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுவேன். அப்புறம் நைட்டு வாரணமாயிரம் மூவி நண்பர்களே. இந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இப்போவும் இந்த மூவி பார்க்குறப்பெல்லாம் கண் கலையிடும் நண்பர்களே. அது என்னன்னு தெரியல. அது உங்கள் அம்மாவோ அப்பாவோ நண்பர்களே, கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள ஹாப்பியாக பார்த்துங்க, என்ன ஆனாலும் சரி. சாரி நண்பர்களே, இது கொஞ்சம் எமோஷனலாக போகுது. நாளைக்கு சந்திப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. டாடி எப்பவும் சொல்லுவார்ல, whatever happens, life has to go on. இப்ப கூட நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாரு. வாரணமாயிரம் சோழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதர்.